guys, welcome back to my channel Chennai Samal Nandini's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா ஆனியன் ரிங் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்களுக்குலாம் ஹாலிடேஸ் விட்டாச்சு. இப்போலாம் ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும் போலே தோணுது. எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் இந்த ஆனியன் ரிங் செய்யலான்னு வந்துட்டு இது கூட எங்கள் அம்மாவை கேட்காமலே நானே அழகாக ரிங் பண்ணியிருக்கேன். இதை வந்து உள்ளே இருக்கிறத தனித்தனியாக இப்படி எடுக்கணும். ஓகே வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 1/2 கப் மைதா, கார்ன்ஃப்ளவர்ஸ் 4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணலாம் வாங்க. மைதா மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் 4 கப், 4 கப் இல்லடி 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன், என்னது பெப்பர், சில்லி பவுடர், ஜீரக பவுடர், ஜீரகத்தூள் 1 பிஞ்ச். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ரிங்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ்டு பவுடரில் கோட் பண்ணி இங்கே வச்சிடலாம் பிளேட்டில். ட்ரை மிக்ஸ்டு பவுடர்லேயே கோட் பண்ணிடணுமா ருச்சி? ஆமாம், ஈவனாக கோட் ஆகணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பி கிடைக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸ் எல்லாமே கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற பவுடரில் வந்து பேட்டராக ரெடி பண்ணிக்க போகிறோம். அதில் வந்து நான் எக்ஸஸாக வந்து சில்லி பவுடரும் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போடுற மாதிரி பார்த்துக்கலாம். சில்லி பவுடர், தூள், சில்லி பவுடர், டர்மரிக், அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணோம்னா நம்ம பஜ்ஜி மாவு போடுறோம்ல அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்திருக்கும். அவ்வளோதான், கரெக்டாக வந்துருச்சு நம்மளுக்கானது. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரில் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உப்புலாம் கரெக்டாகவே வந்து. சப்போஸ் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸஸாக கூட உப்பு போட்டுக்கலாம். ஆனால் கரெக்ட் அளவுக்கு போடுங்க, இல்லை ஒரு மாதிரி உப்பு நிறைய இருக்கிற மாதிரி. நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 4 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டு வந்து 2ஆக கட் பண்ணி போட்டு பல்ஸ் மூடில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை ஜாரில் போட்டுக்கிறேன். பல்ஸ் மூடில் வச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் வர ஏன்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் கரெக்ட் அளவுக்கு வந்துடுச்சு. ஆர்லேருந்து தட்டுக்கு மாற்றிடலாம். ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்க போகிறோம். கடாயை ஆன் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸை வந்து பேட்டரில் பேக் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த உடனே நம்ம பிளேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி எல்லா ஆனியன்ஸுமே பண்ணிடலாம். ஒரே கையில் பண்ணியிருந்தோம்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் பிசுன்னு ஆயிடும். அதனால இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க டீப் ஃப்ரை பண்ணிடலாம். பபிள்ஸ் நிறைய போடக்கூடாது. கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போடணும். நிறைய போடாதீங்க. ரெட்டிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம பொரிக்கணும். ஸ்லோவில் வச்சு பண்ணுங்க, இல்லை டக்குன்னு தீஞ்சிடும்.
கிறிஸ்பி ஆனியன். ஆனியன் நல்லா ட்ரை பண்ணிட்டு ஆனியன் எடுத்து இதில் போட்டுடலாம். சீசனிங்க்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் பிடிச்சிருக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஃபைனலாக என்னோட ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சாஸ் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு. சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்கிறேன் நான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டில் இது ப்ரெட் இருந்தாலே போதும், ஈஸியாகவே நீங்கள் இதை செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.